இந்த ரயில் பணிகள் 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் தற்போது ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகளுக்கு உணவுகளானது ஹெலிகாப்டர் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. தரை வழியாக தற்பொழுது ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கி வரும் காட்சிகள் தான் இவை. தற்பொழுது அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக உணவுகளானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனை ராணுவ வீரர்கள் தற்பொழுது பயணிகளுக்கு விநியோகித்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த ரயில் நிலையத்தில் இருந்து முதற்கட்டமாக 4 பயணிகளை ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டனர். தற்பொழுது தரை வழியாக அவர்களுக்கு உணவுகளானது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாக ரயில் நிலையத்திலேயே இந்த பயணிகள் தஞ்சமடைந்திருந்தார்கள். தற்பொழுது அவர்களுக்கு உணவுகளானது விநியோகம் செய்யப்படுகிறது. ரயில் பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக ராணுவ வீரர்கள் உணவுகளை வழங்கி வருகின்றனர். இதற்கு முன்னதாக 4 பேரை ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் கடந்த 3 நாட்களாக ரயில் நிலையத்திலேயே ரயிலுக்குள்ளேயே பயணிகள் சிக்கி தவித்திருந்தனர். முதற்கட்டமாக 4 பயணிகளை ஹெலிகாப்டர் மூலமாக ராணுவ வீரர்கள் மீட்டனர். தற்பொழுது ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகளுக்கு ராணுவ வீரர்கள் உணவு பொட்டலங்களை வழங்கி வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். தற்பொழுது ரயில் நிலையத்தில் உள்ள ரயிலில் உள்ள பயணிகளுக்கு ராணுவ வீரர்கள் உணவுகளை வழங்கி வருகிறார்கள். மீட்பணி எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி 3 மாவட்டத்திலையும் அதிக அளவில் மழைப்பொழிவு காரணமாக அனைத்து குளங்கள் மற்றும் அணைகளுமே நிரம்பியது. இதனால் திருநெல்வேலியை ஒட்டியுள்ள பாபநாசம், மணிமுத்தாறு, தேர்வலாறு போன்ற அணைகளில் இருந்து அதிகப்படியான தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த தண்ணீரானது தாமிரபரணி ஆற்று வழியாக ஸ்ரீவைகுண்டம் அணையை கடந்து திருச்செந்தூர் கடலில் கலக்கும். அதிகப்படியான தண்ணீர் சுமார் 40,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் இந்த ஆற்றில் வந்ததால ஆற்றிற்கு மேல ஆற்றின் அளவையும் மீறி சாலைக்கு மேல் 5 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. இதனால் ஸ்ரீவைகுண்டம் ஊரே ஒரு குட்டி தீவு போல் காட்சியளித்தது. ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு திருநெல்வேலி வழியாகவோ திருச்செந்தூர் வழியாகவோ சாத்தான்குளத்திலிருந்தோ வருவதற்கான அனைத்து சாலைகளுமே துண்டிக்கப்பட்டது. இதனால் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை ஒரு குட்டி தீவு போல் காட்சியளித்தது. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு தொலைபேசிக்கும் நெட்வொர்க் இல்லாத காரணத்தினால் முற்றிலுமே பாதிக்கப்பட்ட தீவு போல் காட்சியளித்தது. இன்று சிறிய அளவில் தண்ணீர் குறைந்திருந்தாலும் அங்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய வழியில அதிகமான மழை காரணமாக தண்டவாளம் முழுவதும் தண்ணீர் தேங்கி இருந்ததால் அங்கேயே 3 நாட்கள் நின்று வந்தது. அந்த ரயிலில் பயணித்த 750 பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது. அதுல 300க்கும் மேற்பட்டவர் தங்களது உறவினர் வீடுகள் என இறங்கி சென்று விட்டார்கள். மீதமுள்ள 450 பேர் அதே ரயிலில் இருப்பதாக கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர்களை மீட்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்க வேண்டும் என அனைவரும் கோரிக்கை வைத்து வந்தனர். இதனை அடுத்து நேற்று முதல்வர் ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். இதனை அடுத்து இப்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடியவர்களை சாலை மார்க்கமாகவோ ஹெலிகாப்டர் மூலமாகவோ மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தி வருகிறார்கள். தற்பொழுது ஒரு 3 பேர் என்னமோ மீட்டுள்ளதாகவும் தகவல் வந்திருக்கிறது. மீதமுள்ளவர்களை மீட்பதற்கு சாலை மார்க்கமாக எங்கு தண்ணீர் குறைவாக இருக்கிறதோ அந்த வழியாக டிராக்டர் மூலமாகவோ அல்லது ஜேசிபி இயந்திரத்தின் முன்னால் உள்ள அந்த கூடை போன்ற பகுதிகளில் வைத்தோ அவர்களை மீட்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதுவரை பத்திரமாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உணவுகள் ஹெலிகாப்டர் மூலமும் தரை மார்க்கமாக சென்றும் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஜெயக்குமார், ரயிலில் உள்ள அனைத்து பயணிகளையும் மீட்கும் பணி தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 4 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து பயணிகளும் மீட்க எவ்வளவு நேரம் ஆகும்? தற்பொழுது ரயில் நிலையத்தை சுற்றி உள்ள தண்ணீர் வடிய தொடங்கி இருக்கிறதா? அது பற்றி சொல்லுங்க. தற்போது தண்ணீரானது கடலுக்கு சென்றவாறே இருக்கிறது. நேற்று மதியத்திற்கு பிறகே மழையானது நின்றுவிட்டது என்றால் சிறிய அளவிலான சாரல் மழையை விட்டுவிட்டு வந்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவிலான மழை இல்லை. இவ்வாறே நின்றுவிட்டால் நாளைக்குள் அனைவருமே மீட்கப்பட்டு விடுவார்கள். ஏனென்றால் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து செல்லக்கூடிய தண்ணீரானது அனைத்துமே கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. இதே அளவு சென்று கொண்டிருந்தால் நாளைக்குள் குடியிருப்புகளுக்குள் இருக்க தண்ணீரானது ஓரளவு வடிந்துவிடும். அதனால் ஈஸியா எளிதாக அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை சாலை மார்க்கமாக எளிதாக மீட்டு விடலாம். தற்பொழுது சாலைகளுக்கு மேல் 2 அடி முதல் 3 அடி வரை தண்ணீர் இருப்பதால
ஸ்ரீகுண்டத்திலிருந்து அந்த ரயில்வே கேட் செல்லக்கூடிய பகுதிகளில் வந்து சாலை வந்து குறுகிய சாலை, இரண்டு புறமும் பள்ளமாக இருப்பதால் வந்து தண்ணீர் மூடி இருப்பதால் எந்த இடம் பள்ளம், எந்த இடம் சாலை இருக்கிறது என்பதே தெரியாத அளவிற்கு இருப்பதாலேயே இந்த மீட்பு பணி வந்து தொய்வு ஏற்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் வந்து அந்த தண்ணீர் வந்து வடிந்தவுடன் வந்து மீட்கக்கூடிய பணி வந்து விரைவடையும். மழை வந்து பெய்யாமல் இதே நிலை நீடித்தால் நாளை மாலைக்குள் அனைவருமே மீட்கப்படுவார்கள் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.